ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனங்கள் முடிய. பரிசுத்த மத்தேயு 18:21 35 முடிய. தியான வசனம் சங்கீதம் 16:8. சங்கீதம் 16:8 முன்பகுதி. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் என் கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். சங்கீதக்காரன் கூறுகின்ற பொழுது, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், என் கண்களுக்கு முன்பாக. அப்படி என்றால் என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது, அவர் என்னுடைய வழிகாட்டியாக இருக்கிறார், என்னுடைய ஆலோசனை கர்த்தாவாக இருக்கிறார், என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவருடைய கண்ணசைவுக்காக நான் காத்திருக்கிறேன். வேறு விதத்திலே சொல்ல வேண்டும் என்றால், என் சித்தம் ஒழித்து தேவ சித்தம் செய்வதற்காக அவரை எனக்கு முன்பாக நான் எப்பொழுதும் வைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, அவரே. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நான் செய்வேன். இன்னும் சற்று ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால், கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை நான் வைத்திருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் என் கண்களுக்கு முன்பாக இயேசு இருக்கிறார் என்றால், கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தை எனக்கு முன்பாக இருக்கிறது. அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய ஆலோசனை, அவருடைய மன்னிக்கும் கிருபை, அவருடைய பொறுத்து போகும் பொறுமையின் குணம், அவருடைய அயராத உண்மையான தேவனுடைய பணியை நிறைவேற்றுகின்ற அந்த மேலான வாழ்வு, இவைகளை நான் வைத்திருக்கிறேன். அவர் எனக்கு முன்பாக இருக்கிறபடியினால் என்று சொல்லுகின்ற பொழுது, ஏதோ எனக்கு முன்பாக ஒரு சிலையைப் போல நான் வைத்திருக்கிறேன், ஒரு ஃபோட்டோ வைத்திருக்கிறேன் என்பதல்ல. என் ஆண்டவருடைய சித்தம் செய்ய என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் என்பதுதான் அது. என் ஆண்டவர் மன்னிப்பை கற்றுக் கொடுத்தார், அன்பை கற்றுக் கொடுத்தார், பொறுமையை கற்றுக் கொடுத்தார், நீடிய சாந்தத்தை கற்றுக் கொடுத்தார். ஆவியின் கனியினுடைய அத்தனை சுளைகளும் என் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தவை. ஆகையினாலே அவரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்றால், அவரில் இருக்கக்கூடிய இந்த அருங்குணங்கள் யாவும் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கின்றன. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மன்னிக்கும் மனமற்ற நிலையிலே நான் இருந்து கொண்டு கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது, அது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதாகும். ருமேனியா தேசத்தில் 1960ஆம் ஆண்டு முதல் சில வருடங்கள் ரஷ்ய தரைப்படையில் உயர்நிலை அதிகாரியாக இருந்த ஆல்பன் என்ப சகோதரர் சிறைச்சாலையில் அடிமைகளை கொடுமையாக வேலை வாங்கும் முகாமுக்கு பொறுப்பானவராக இருந்தார். அந்த அடிமைகள் அடைக்கப்பட்டிருந்த அந்த ஜெயிலிலே, சிறைக்கூடத்திலே யாரோ ஒருவர் துணிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்ததாக பிரம்பை எடுத்துக்கொண்டு அவர் அங்கு அவர்களை தண்டிக்கும்படியாய் வந்தார். துணிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்த அந்த குற்றவாளி யார் என்று அவர் அங்கிருந்தவர்களிடம் அதிகாரத்துடன் கேட்டார். ஒருவருமே பதில் சொல்லவில்லை. பதில் கூறவில்லை என்றால் எல்லாருக்குமே பிரம்படி கொடுக்கப்படும் என்பதாக அவர் கண்டித்தார். கோபக்கணையிலே அவர் பேசினார். அந்த அறையின் ஒரு முனை துவங்கி வரிசையாக அவர்களை மிக கடுமையாக அடித்து கொண்டே வந்தார். வெகு சீக்கிரத்திலே அந்த அறையிலே முழு கூக்குரல் எழும்பிட்டு, அழுகையின் கூக்குரல் அங்கே எழும்பியது. அநேகர் கண்ணீர் விட்டு அழுதார்கள். ருமேனியாவில் இருந்த சபையில் உதவிக்காரராக இருந்த ஜான் ஸ்டன்ஸ்கு என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு விசுவாசியும் அந்த அறையிலே அடைக்கப்பட்டிருந்தார். இந்த ஆல்பன், அதாவது கண்டித்து அடித்து கொண்டு வருகின்ற அந்த பொறுப்பாளனாக இருக்கக்கூடிய ஆல்பன், அவரை அடிக்கும்படியாக அவர் அருகே நின்றவராக, நீ இன்னும் ஆயத்தமாகவில்லையா? உடனே உன்னுடைய உடைகளை கழற்று என்று உரத்த சத்தத்தில் அவரிடத்தில் கூறினார். ஜான் ஸ்டன்ஸ்கு எழும்பி நின்று, பரலோகத்தில் ஒரு தேவன் இருக்கிறார், அவர் உம்மை நியாயம் தீர்ப்பார் என்று அவரை பார்த்து கூறினார். இதோடு கூட ஜானுக்கு முடிவு வந்துவிட்டது. அவர் நிச்சயமாகவே அடித்து கொல்லப்படுவார் என்பதை அங்கிருந்த எல்லாருமே அறிந்திருந்தார்கள். அப்பொழுது திடீரென்று ஒரு அமைதி உண்டாயிற்று. அந்த வேளையில் தானே சிறை காவலன் ஒருவன் வந்து ஆல்பனை நோக்கி, படைத்தலைவர் அவர்களே, இராணுவ அலுவலகத்திற்கு உடனே வாருங்கள், உம்மை அழைத்து கொண்டு வரும்படி உமக்கு அவசரமான அழைப்பு வந்திருக்கிறது. இராணுவத்துறையிலிருந்து உயர் பதவி வகிக்கும் தரைப்படை தளபதிகள் வந்திருக்கிறார்கள் என்று கூறினார். உடனே அந்த படைத்தலைவர் ஸ்டனஸ்குவிடம், நான் சீக்கிரம் திரும்பி வந்து உன்னை ஒரு கை பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு மிகுந்த வீம்போடும் வைராக்கியத்தோடும் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றார். ஆனாலும்
அவன் திட்டமிட்டிருந்தபடி காரியங்கள் நடந்தேறவில்லை. கம்யூனிஸ்ட் கொள்கைக்காரர்கள் ஒருவரையொருவர் பகைத்து யாதொரு காரணமும் இல்லாமல் அடிக்கடி மற்றவர்களை சிறையில் அடைத்து விடுவார்கள். அந்த தளபதிகள் அந்த படைத்தலைவரை கைது செய்யும்படியாகவே அன்று அங்கு வந்திருந்தார்கள். ஆக அவர் வந்ததனுடைய நோக்கம் என்ன? படைத்தலைவர்கள், அந்த தளபதிகள் அங்கு வந்ததன் நோக்கமே இந்த ஆல்பன் என்கின்ற இந்த கொடுமைக்காரனை கைது செய்யும்படியாக அங்கு வந்திருந்தார்கள். 1 மணி நேரம் கழித்து ஆல்பன் அந்த சிறைச்சாலைக்கு திரும்பி வந்தான். ஆனால் இந்த முறை அவன் ஒரு அதிகாரியாக அல்ல, ஒரு கைதியாக அங்கு வந்தான். அந்த அறையில் இருந்த கைதிகள் அநேகர் அவரை அடித்து கொல்வதற்காக அவர் மீது பாய்ந்து அடிக்க ஆரம்பித்தனர். ஆனால் ஜான் அவரை பாதுகாப்பதற்காக விரைந்து எழுந்து, சிறை கைதிகள் அவரை அடித்து தாக்கிய தாக்குதல்கள் ஆல்பனின் மீது பட்டுவிடாமல் அடிகள் யாவும் தன்மேல் விழும் வண்ணமாக தன்னுடைய சொந்த சரீரத்தை கொண்டு ஆல்பனை மறைத்து தன்னை பகைத்து அவரை பாதுகாத்தார். சிறை கைதிகளை கொடுமையாய் சித்திரவதை செய்திருந்த அந்த படைத்தலைவனை சிறை கைதிகளிடமிருந்து ஜான்ஸ்டன்ஸ் பாதுகாக்க முயன்றபோது அவர் எத்தனையோ அடிகள் வாங்கினார். ஜான் உண்மையாகவே ஒரு குருவானவராக, ராஜரீகமான ஒரு ஆசாரியனாக தன்னை அவ்விடத்திலே வெளிப்படுத்தினார். அப்பொழுது ஒரு சகோதரன் கேட்டார், இப்படி செய்வதற்கான பலன் உமக்கு எங்கிருந்து கிடைத்தது? கிறிஸ்தவ சிறை கைதி ஒருவர் அவரிடம் கேட்ட கேள்வி. இப்படி செய்வதற்கான, இப்பொழுதுதான் உம்மை அடிப்பேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். இங்கே இருக்கிற எங்களை அனைவரையும் அடித்து தாக்கினான். ஆனால் அவனை ஏற்றுக்கொள்வதற்கு, அவனை மன்னிப்பதற்கு உமக்கு இந்த சக்தி எங்கிருந்து வந்தது என்பதாக அவர் கேட்ட பொழுது ஜான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்போதும் என் கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். என்னுடைய சத்துருவிலும் கூட நான் ஆண்டவரையே பார்க்கிறேன். இன்னும் மோசமான காரியங்களை செய்யாதவாறு அவர்களை அவரே பாதுகாக்கிறார். தேவனுடைய கிருபையானது ஆவிக்குரிய மற்றும் உலக பிரகாரமான பொருட்கள் சம்பந்தமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வருகிறது. அவருடைய பிள்ளைகளாயிருக்கும் நாம் நமக்கு வரும் துன்பங்களில் இந்த உலகத்தாரை போல அலக்களிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னல்கள் ஏற்பட்டாலும் தேவன் நீதியின் சூரியனாக பிரகாசித்து கொண்டிருக்கிறார். நமக்குள்ளே சமாதானம் இருக்கிறது என்று அவர் பதிலளித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, ஒருவேளை இவ்விதமாக நீங்களும் நானும் ஒருவேளை நம்ம அடிக்கிற கூட்டத்திற்குள்ளாக இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோமா? நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தி கொண்டிருக்கிறோமா? அப்படி நிறுத்தி கொண்டிருப்போம் என்றால் என்னை வசைபாடுகிறவர்கள், என்னை தூசிக்கிறவர்கள், எனக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்கள், என்னை ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி பலவிதமான கிரியைகளை செய்து கொண்டிருக்கிற மக்களை நான் மன்னிக்கும் மனோபாவத்தோடு நான் அங்கே நிற்கிறேனாம். தன்னை கொன்றவர்கள் அறியாமல் கொண்டார்களோ அல்லது அறிந்து கொண்டார்களோ, தங்களுடைய கடமையை நிறைவேற்றின போர் வீரர்கள், தீர்ப்பளித்த அதிகாரிகள், சதியாலோசனை செய்த யூத தலைவர்கள், இவர்கள் அனைவரையும் ஆண்டவர் ஒரு கணம் கூட நிந்திக்கவில்லை. மாறாக என்ன செய்தார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்பதாக அவர் அவர்களுக்காக ஜெபித்தார். இங்கே ஜான்ஸ்டன் ஸ்கூயனுடைய வாழ்க்கையிலே அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அவரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், எனக்காக அடிபட்ட ஆண்டவரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், வசைபாடப்பட்ட ஆண்டவரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், பிறருக்கு பதில் செய்யாத தேவனை என் கண்களுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், தன்னை கொல்லுகிறவர்களையும் மன்னிக்கும்படியாய் பிதாவினிடத்தில் பேசின அந்த ஆண்டவரை எனக்கு கண்களுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்ன வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி மத்தேயு 5:44 நம்முடைய ஆண்டவரும் கூறியிருக்கிறார் அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் மன்னிக்கும் சிந்தையினிடத்திலே கேட்கிறார். மன்னித்தார். இந்த போதகர் ஜான்ஸ்டன்ஸ்கு மன்னித்தார், ஆல்பனை மன்னித்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, உங்களுக்கும் எனக்கும் இந்த மன்னிக்கும் சிந்தை இருக்கிறதா? இன்றைய தியான பகுதியை நான் வாசித்து பார்ப்போம் என்றால், கடன்பட்ட ஒருவன் கெஞ்சி கூத்தாடுகிறான், அதிகமான கடன். அவனுக்கு அந்த எஜமான் மன்னித்து விடுகிறான்.
இந்த மன்னிப்பை பெற்றவன் தன்னிடத்தில் குறைவான ஒரு 100 வெள்ளி அங்கே கடன் வாங்கியிருந்த ஒருவனை மன்னிக்க இயலாதவனாக அவனை கடும் துயரத்திற்கும் துன்பத்திற்கும் ஆளாக்குகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனுடைய விளைவு என்ன? மன்னிப்பை பெற்றவன் அந்த மன்னிப்பை இழந்து போனான். மறுபடியும் அவன் சிறைக்குள்ளாக தள்ளப்படுகிறான். கடனை தீர்க்க மட்டுமாக அவன் காவலில் வைக்கப்பட்டு உபாதைக்குள்ளாக்கப்படுகிறான். கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையை, உன் ஆண்டவர் உன்னை மன்னித்திருக்கிறாரே. நீ நானும் நமக்கு விரோதமாக நமக்கு எதிராக செயல்படுகிற மக்களுக்கு நீங்களும் நானும் காண்பிக்கின்ற அந்த மன்னிப்பின் சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் அவனவன் தந்தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்பதாக சொல்லுகிறார். ஆம், நான் மன்னிக்க மாட்டேன் என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தம்முடைய சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பொய்ய பண்ணுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் என் கண்களுக்கு முன்பாக எப்பொழுதும் என் கண்களுக்கு முன்பாக கர்த்தரை வைத்திருக்கிறேன், இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறேன் என்றால் ஆண்டவர் சொல்லுகிற இவைகள் அனைத்தும் அவருடைய சிந்தையாக அவருடைய குணாதிசயமாக இருக்கிறது. ஆண்டவரை முன்னால் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளையே, நான் திருச்சபையில் என்னை முன்னிலைப்படுத்துவதற்காக அல்ல, என் ஆண்டவர் எனக்கு முன்பாக இருக்கிறார், நான் அவரை என் கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்றால் பரிசுத்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44 மற்றும் 45ஆம் வசனத்தில் கூறப்பட்ட அத்தனை குணாதிசயங்களையும் கொண்டிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆகையினாலே இனி என்னிடத்தில் பகை உணர்வு இல்லை, பொறாமை இல்லை, போட்டி இல்லை. என் தேவன் விரும்புகிறதை நான் செய்கிறேன். என் சுய சித்தம் அல்ல, என் ஆண்டவருடைய சித்தத்தை நான் செய்து நிறைவேற்றுகிறவனாய் இருக்கிறேன். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவாராக. ஆமென்.